நல்லா போயிட்டு இருந்த சேனலுக்கு திடீர்னு வியூஸ் குறையுதா? அப்ப நீங்க தான் காரணம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்க ஒரு வீடியோ வேற லெவல்ல ரீச் கொடுக்குது. ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க அந்த சமயத்துல, இன்னும் கொஞ்சம் நம்ம இதுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஏதாவது மாத்தலாமா அப்படின்னு நினைச்சு மாத்துவீங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த வீடியோ எங்கேயுமே போகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா யூடியூப் வந்து பழைய வீடியோ, அதாவது நீங்க டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தான் புஷ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி திருப்பியும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது, அதாவது சில வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி திருப்பியும் நீங்க சேவ் கொடுத்து அப்லோட் பண்ணும்போது அது வந்து புதிய வீடியோவா தான் கன்வெர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்க நல்லா ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற வீடியோவையே நீங்க ஒரு சில கரெக்ஷன் பண்ணி திருப்பியும் நீங்க அப்லோட் பண்ணா கண்டிப்பா அது ஒரு புதிய வீடியோ தான். உங்களுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு அது கண்டிப்பா போகாது. ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த தப்பை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் வளர்ச்சி வந்து ரொம்ப பள்ளத்துக்கு போயிடும், அதாவது டவுன் ஆயிடும். ஒன் டைம் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அதாவது பிரைவேட் இல்லைன்னா அன்லிஸ்டட்ல வச்சுட்டு அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அது ஏதாவது சில தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிடுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். நீங்க ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு ரீச் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க கைய வைக்காதீங்க. இப்போ ஒரு வீடியோவால உங்களுக்கு ஒரு 1000 வாட்சஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அந்த டைம்ல நீங்க அது இன்னும் கரெக்ஷன் பண்ணா 2000 வாட்சஸ் கிடைக்கும்னு நினைப்பீங்க. சோ நீங்க அந்த இடத்துலதான் தப்பு பண்றீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல மாத்தும் போது புதிய வீடியோவா தான் அது கன்வெர்ட் ஆக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பழைய வீடியோ அப்படியே டவுன் ஆகி அதனுடைய வியூஸ் வாட்சஸ் எல்லாம் அப்படியே போயிடும். ஸோ உங்களுடைய சேனல் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு கிளிக் த்ரோ ரேட், அதாவது இங்க பாருங்க சிடிஆர், இம்ப்ரெஷன் கிளிக் வந்து நல்லாவே இருக்கும், இருந்தாலுமே வியூஸ் போகாது. ஏன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உதாரணம், கவர்மெண்ட் ஜாப், இந்தந்த கேட்டகரிக்கு இத்தனை ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அலாட் பண்றாங்க. அது போல யூடியூப் சைடு ஒரு 100 மெம்பர்ஸ், அதாவது இந்தந்த ஊர்ல இருந்து தான் அவங்க கண்டிப்பா பார்த்திருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அலாட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி அதுவா தானாவா போய் ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது யூடியூப் அலாட் பண்ணி வச்சிருக்க அந்த 100 பேர், அதாவது வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு மக்கள் பாக்குற மாதிரி யூடியூப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க அந்த மாதிரி தானாகவே வியூஸ் போகிற வரைக்கும் யூடியூப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எப்போ வியூஸ் போகுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வியூஸ் வந்து வேகமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க இதுக்குள்ளவே உங்களுடைய ஃபேமிலி சர்க்குலேஷன்லயே ஒரு 100 இல்லைன்னா ஒரு 200 பேர் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த சேனல் வந்து அதே மாதிரி தான் நிற்கும். 400 300 வியூஸ் அதுலயே தான் நிற்கும். ஏன்னா யூடியூப் செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த அலாட்மெண்ட் வைஸா அது போகவே இல்லை, அந்தந்த ஊருக்கு போகல. இப்போ யூடியூப் வந்து வெவ்வேறு ஊர்ல ஸ்ப்ரெட் ஆனாதான் உங்களுடைய வீடியோ வந்து வெவ்வேறு இடத்துக்கு போகும். அந்த மக்கள் எல்லாம் உங்களுடைய வீடியோவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வியூஸ் வேற லெவல்ல பிச்சுக்கும். இதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன், அதாவது ஒரு உதாரணம், குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லயே நீங்க யூடியூப் சேனலை நீங்களே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகவே ஆகாது. யூடியூப்ல ஒன்ஸ் நீங்க வீடியோ போட்டுங்க, கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய அனதர் மொபைல் கூட நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. யூடியூப் கண்டுபிடிச்சிடும். அது எப்படின்னா, இந்த மொபைல் பக்கத்திலே இருக்கும், அதாவது யூடியூப் லாகின் பண்ண மொபைல் பக்கத்திலே இருக்கும், அனதர் மொபைல் வந்து பக்கத்திலே இருக்கும். ஸோ இது இங்க இருக்கும், இது இங்க இருக்கும். நம்ம இதை பார்க்கும்போது இதனுடைய ரேடியேஷன் வந்து பக்கத்திலே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பாம், இது வந்து ஒரு பொய்யான வாட்ச் ஹவர்ஸ், பொய்யான சப்ஸ்கிரைபர், பொய்யான வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கோ. இதுவே இன்னொரு முறையில நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இப்ப நம்ம இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல். சோ இதுல போடுற வீடியோ இதுல நோட்டிபிகேஷனா வந்து பார்த்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா யூடியூப்பே நோட்டிபிகேஷன் மூலமா இதுக்கு வருது. சோ இது மூலம் நம்ம பார்த்தா பிரச்சனை கிடையாது. உடனே நம்ம இந்த மொபைல்ல, நம்மளுடைய மொபைல்ல போட்டு நம்மளுடைய இன்னொரு மொபைல்ல பார்த்தா கண்டிப்பா யூடியூப் கண்டுபிடிச்சிடும். இது வந்து ஒரு பொய்யான விஷயத்த பரிமாற்றி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். அதனால வந்து அது செட் பண்ணி வச்ச பீப்புள்ஸ்க்கு போகாது, அதாவது செட் பண்ணி வச்ச மக்கள், நாடு, அந்த மாதிரி எல்லாம் அது ஸ்ப்ரெட் ஆகாது. சோ வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய இன்னொரு மொபைல்ல கூட நீங்க பார்க்காதீங்க. கண்டிப்பா நோட்டிபிகேஷன் மூலம் வந்தா மட்டும் நோட்டிபிகேஷன் மூலமா டச் பண்ணி உங்களுடைய இன்னொரு மொபைல்ல பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க டைரக்டா இதுல போட்டு இதுல பார்க்கவே பார்க்காதீங்க. வியூஸ் போகாததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான். இன்னொரு முறை நான் தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க.
இப்போ யூடியூப் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஒரு 100 பேர் பார்க்கணும், இந்தந்த கண்ட்ரீஸ்ல இருந்து பார்க்கணும், இந்தந்த ஸ்டேட்ல இருந்து பார்க்கணும். சோ அந்த மாதிரி பார்த்துட்டா அடுத்து அது ஸ்ப்ரெட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, நம்மளுடைய ஊர்லயே, அதாவது குண்டு சட்டி குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுறது. நம்மளுடைய ஊர்லயே அந்த 100 சப்ஸ்கிரைபர் 100 வாட்சர்ஸ் முடிச்சிட்டு இருப்போம். சோ அந்த 100 தாண்டி அது வெளியே போகுது. ஏன்னா யூடியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட இது செட் பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்கே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு போனா மட்டுமே நம்மளுடைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். லோக்கல்ல பண்ணா கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படியேதான் இருக்கும், எப்படியேதான் இருக்கும். எத்தனை காலங்கள் ஆனாலும் 400-500 வியூஸ்லயே தான் இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. யூடியூப்ல வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டே வாங்க. கண்டிப்பா ஒன் டே இல்லைன்னா ஒன் டே உங்களுக்கு லக் அடிக்கும். ஏன்னா இம்ப்ரெஸ் கிளிக் த்ரூ ரேட் அதிகமா இருந்து உங்களுக்கு வியூஸ் போகலன்னா கண்டிப்பா உங்களை வந்து யூடியூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? செக் பண்ணதுக்கு அப்புறம் தானாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேங்க, இந்த 2 விஷயம் தான். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டே பை டேவா உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.